வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆனியன் ஊத்தப்பம் ப்ளஸ் தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சட்னி பார்க்க போகிறோம். சட்னி ஃபஸ்ட் பார்த்துடலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சிட்டு பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-12 போல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் இதோட நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சட்னியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். அது இந்த ஊத்தப்பத்தோடு சாப்பிடையில் அவ்வளோ பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு 6 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாவை நல்லா எண்ணெயில் போட்டு பரட்டினதுக்கப்புறமா அடுப்பு மிதமான தீயில் வச்சு பண்ணுங்கள். இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். ஊத்தப்பம் தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மாவு கரண்டியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் தின்னாக சேர்த்துக்கோங்க. லைட்டாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் தின்னாக இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நல்லா ஆனியன் போல் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு தூவி விட்டுடலாம் மேலால். நம்ம ஃபஸ்ட்டு மாவு அரைச்ச உடனே ஃபஸ்ட் மாவு இட்லி செய்வோம். அதுக்கப்புறம் தண்ணி கலந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தோசை நல்லா மொறுமொறுன்னு எடுப்போம் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இந்த ஊத்தப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு இந்த சட்னி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு. வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டதுக்கப்புறமா நான் இட்லி பொடி சேர்க்கலை. இது கருவேப்பிலை பொடி நான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பொடி ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் லிங்க்கில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மேலால் கருவேப்பிலை பொடியை தூவியாச்சு. தூவினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடி உடம்புக்கு ரொம்பவே நன்மை தரும் நமக்கு. இந்த போல் தோசைக்கு, இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு, அதே போல் சாப்பாடோடு கலந்து சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த போல் நீங்கள் பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக இப்படி நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஊத்தப்பம் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு திருப்பி தோசை மாவு தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். மேலால் கொஞ்சம் ஆனியன் தூவிக்கோங்க. ஆனியன் தோசை மேலே நல்லா பரவலாக சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இட்லி மிளகாய் பொடி தூவிக்கோங்க. இட்லி மிளகாய் பொடி தூவினதுக்கப்புறமா துருவன கேரட் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளைனாக ஆனியன் ப்ளஸ் கருவேப்பிலை பொடி மட்டும்தான் போட்டோம். இதில் ஆனியன் பொடி சேர்த்துருக்கோம், அப்புறம் கேரட் சேர்த்துருக்கோம். கேரட் தூவினதுக்கப்புறமா மேலால் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா மேலால் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்படி லைட்டாக தோசைக்கரண்டி வச்சுட்டு இப்படி மேலால் அமுத்தி விட்டுருங்க. ஏன்னா கேரட் ஆவிலேயே வெந்திருக்கும், இருந்தாலும் நம்ம திருப்பி போடையில் கல்லில் ஒட்டிடும். அதுக்காக இப்படி அழுத்தி விட்டோம்னா கல்லில் ஒட்டாமல் நமக்கு வரும். இப்போ திருப்பி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டிஃப்ரெண்ட்டான 2 டைப்பில் ஊத்தப்பம். அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு தோசை நம்ம எடுத்தாச்சு. 2 டைப்பில் நம்ம ஊத்தப்பம் பார்த்தாச்சு. அது அப்படியே இருக்கட்டும். நம்ம வணக்கி ரெடி பண்ணி வச்ச சட்னி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வணக்கி வச்சதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா துருவன தேங்காய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி திக்காக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இது வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு லைட்டாக தாளிப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தாளிப்பும் நல்லெண்ணெயில் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
கேரட் ஆனியன் போட்டு ஒரு ஊத்தப்பம், ஆனியன் கருவேப்பிலை பொடி போட்டு ஒரு ஊத்தப்பம் பார்த்தாச்சு. 2 டைப்பாக ஊத்தப்பம், அதுக்கு பேராக பூண்டு தேங்காய் சட்னி சூப்பராக பார்த்தாச்சு. இந்த ஈஸியான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.